ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எக்ஸசைஸ் 5.1ல் செகண்ட் சம்ஸாக பார்க்க போகிறோம். டிட்டர்மைன் வெதர் த செட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொலினியர்னால் 0ன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் போகலாம். -1, 1/2, 3, -5, 6, -8, 8. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்லாம் என்னது? 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுக்கு நம்ம கிராஃப் போட தேவையில்லை, டேரெக்டாக நம்ம சம் செஞ்சிடலாம். இப்போது இது என்னது? x1, இது y1, இது x2 y2 x3 y3. புரிஞ்சுதா? இப்போ செய்யலாமா? இப்போ ஹாஃப் x1ங்கிறது என்னது? -1/2. அப்போது -1/2 y1ங்கிறது 3, x2ங்கிறது -5, y2ங்கிறது 6, x3ங்கிறது -8, y3ங்கிறது 8. x1ங்கிறது -1/2, y1ங்கிறது 3. இப்போ ஃபஸ்ட்டு என்னது? இந்த சைடெலாம் நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்துக்கலாம். இப்போ ஹாஃப் அப்படியே இருக்கட்டும். இப்போது 1/2 3ன்னு இருக்கா? இப்போ இதை கிராஸ் பண்ண போகிறேன். இந்த சைடு உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்? -1/2 × 6 பண்ண போகிறோம். -1/2 × 6 பண்ணலாமா? நான் இன்னொரு ஷீட்டில் பண்ணுறேன். -1/2 × 6. அப்போ என்னது? 1 2 is 2, 3 2s are 6. அப்போ என்னது? இங்கே மைனஸ் தானே? -1 × 3 என்னது? -3யா? அப்போ என்ன போட்டுடலாம்? -3ன்னு போட்டுடலாமா? ப்ராக்கெட் போட்டுருங்க. இப்போது 5 × 8 -5 × 8. அப்போ என்னது? -40ன்னு வரும். -8 × 6 என்னது? 24. அப்போ மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு, அப்போ -24. இப்போது மைனஸ் போட்டுருங்க. இப்போது 3 × 5 மைனஸு, அப்போ 3 × 5 15. பெரிய மைனஸ் இருக்கிறதுனால -15 வரும். 6 × -8 என்னது? 48. அப்போது ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸா? அப்போ -48. 8 × 1/2 -1/2. அப்போ என்ன செய்யலாம்? 8 × 8 × -1/2. அப்படின்னா 1 2 is 2, 4 2s are 8. அப்போது -1 × 4 என்னது? -4. அப்போது இங்கே என்ன வரும்? -4 வரும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. = 1/2. இப்போ இதெல்லாம் என்ன செய்ய போகிறோம்னா மைனஸ் தானே? அப்போது ப்ளஸ் பண்ணிட்டு நாம் செஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுவோமா? அப்போது என்னதெல்லாம் இருக்குது? -3 -40, நெக்ஸ்ட் என்னது? -24. இப்போ இங்கே -3 இங்கே போட்டுக்கிறேன். -3. அப்போ 4 + 3 7, 4 + 2 6. அப்போ மைனஸ்லாம் இருக்கா? அப்படியே டேரெக்டாக மைனஸ்லேயும் போட்டுவிடலாம். அப்போ இங்கே என்ன வரும்? -67. இங்கே மைனஸ் அப்படியே வச்சுட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ என்னதெல்லாம் இருக்குது? இங்கேயும் மைனஸ் தானே இருக்குது. அப்போது ப்ளஸ்ஸே பண்ணிடலாமா? அப்போது இங்கே என்ன வரும்? -15 மைனஸு 48 -4. இப்போ ப்ளஸ் பண்ணலாமா? இப்போ 5 + 8 என்னது? 13. 13 + 4 என்னது? 17. அப்போ 7 போட்டுருங்க, மேலே 1. இப்போது 1 + 1 2, 2 + 4 6. அப்போது இங்கேயும் மைனஸாக வரும், மைனஸ் போட்டுருங்க. அப்போ -67 ப்ராக்கெட் போட்டுருங்க. இப்போது 1/2. இப்போது -67 மைனஸ் என்னாகும்? ப்ளஸ் ஆயிருமா? அப்போ +67. அப்போது மைனஸு ப்ளஸ்னால் என்னது? -67ம் +67ம் என்ன ஆகும்? மைனஸ் ஆயிரும். அப்போது 1/2 × 0ன்னு வரும். இன்ட்டு தானே இருக்குது. அப்போ × 0ன்னு வந்துடும்.
ஏன்னா மைனஸ் பண்ணால் 0 தான் வரும். அப்போது 0வால் எதை மல்டிபிள் பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும், எனக்கு 0 தான் கிடைக்கும். அப்போது 0 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஃபைனலாக என்ன எழுதணும், ஹென்ஸ் இட் இஸ் கோலினியர்னு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் a, b plus c, b, c plus a and c, a plus b. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது, 1/2 x1 by 1 x2 by 2 x3 by 3 x1 by 1 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கோலினியர், அதாவது 0ன்னு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ பார்ப்போமா, ஃபஸ்ட்டு இங்கே இது என்னது x1, இது y1, இது x2, இது y2, இது x3 y3. இப்போ டேரெக்டாக போட்டுடலாம். 1/2 x1னா a, y1னா b plus c, x2னா b, y2னா c plus a, x3னா c, y3னா a plus b, x1னா a, y1னா b plus c. இப்போ வந்து என்னது a இன்ட்டு c ப்ளஸ் a, அப்போனா என்னது தனித்தனியாக. ஃபஸ்ட்டு a இன்ட்டு c வந்து என்னது ஹாஃப், a இன்ட்டு c வந்து என்னது ஏசி, ப்ளஸ் a இன்ட்டு a வந்து என்னது a ஸ்கொயர்னு வச்சுக்கலாமா. நெக்ஸ்ட் வந்து என்னது b இன்ட்டு a ப்ளஸ் b, அப்போ என்னது b இன்ட்டு a ப்ளஸ் ab, b இன்ட்டு b, b ஸ்கொயர்னு வரும், ப்ளஸ் போட்டுருங்க. இப்போ c, அப்போது c இன்ட்டு b ப்ளஸ் a பண்ணலாமா. அப்போ c இன்ட்டு bனா என்னது bc, c இன்ட்டு cனா என்னது c ஸ்கொயர். இப்போ இங்கே மைனஸ் வரும். நெக்ஸ்ட்டு இந்த சைடெலாம் பண்ணலாமா. இப்போ இந்த சைடு b இன்ட்டு b, b ஸ்கொயர், b இன்ட்டு c, இங்கே ப்ளஸ் இருக்குது அப்படியே போட்டு b இன்ட்டு c வந்து என்னது bc. நெக்ஸ்ட்டு இது c இன்ட்டு c, c ஸ்கொயர், a இன்ட்டு c ac. நெக்ஸ்ட்டு இது a ப்ளஸ் b இன்ட்டு a, அப்போ a இன்ட்டு a ஸ்கொயர், b இன்ட்டு a ab. புரிஞ்சுதா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வெளியே எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். மைனஸில் இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கேன்சல் பண்ணலாம். ஏசி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், அப்படியே இந்த ப்ராக்கெட்லலாம் வெளில எடுத்துருவோம். பிசி ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ மைனஸை உள்ளே வச்சு மல்டிப்ளை பண்ணிடலாம். இந்த இதில் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பிசி மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இப்போ ஹாஃப். இப்போது ஏசி இருக்கா, இங்கேயும் ஒரு ஏசி இருக்கா, மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போ கேன்சல். நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயருக்கு இங்கேயும் ஒரு பி ஸ்கொயர், இதுவும் கேன்சல். இப்போ இங்கே மைனஸ் பிசி இருக்குது, இங்கே ப்ளஸ் பிசி இருக்குது, கேன்சல். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் ஏபி இருக்குது, இங்கே மைனஸ் ஏபி இருக்குது, கேன்சல். நெக்ஸ்ட்டு இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஏ ஸ்கொயர் இருக்குது, கேன்சல். இங்கே வந்து மைனஸ் சி ஸ்கொயர் இருக்குது, இங்கே ப்ளஸ் சி ஸ்கொயர் இருக்குது, கேன்சல். இப்போ என்ன ஆன்சர் வரும், எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சா, அப்போ 0ன்னு வருமா. அப்போது 0வால் எதை மல்டிபிள் பண்ணாலும் என்ன வரும் 0 தான். அப்போது 0 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வரும். தென் ஃபைனலாக என்ன செய்யணும், ஹென்ஸ் it is collinear. இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.